நான் உங்கள் சங்கர் கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம விஜய் அவர்கள் தவறிட்டார். விஜய்ன்றவர் விஜயகாந்த் அவர்கள் ஒரு சிறந்த மனிதர், மனித நேயமுள்ளவர், ஒரு நல்ல தலைவர், மக்களை உபசரித்து போகிறவர். தான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதாவது குறைஞ்சா கூட முதல்ல அவங்கள வெய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார். அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி, யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கி நம்மளை விட்டு போயிட்டார். அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா? சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டரை, சாட்சி, இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன். சட்டம் ஒரு இருட்டறையில் அவரோடு சேர்ந்து நடிச்சும் இருக்கிறேன். அது நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, அவர் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அணைப்பாக. அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு நம்மளை எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்குது. அவர் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும். அவர் எல்லாருக்கும் வேண்டியவர். எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவரை வந்து புகழ்வாங்க. கேப்டன் 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 அப்படி. அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம். நாங்க எல்லாரும் பாசத்தோட கூப்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சார் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்ற செய்தி வந்திருக்கு. நான் வந்து பெங்களூர் ஷூட்டிங்ல இருக்கேன். ஆனா என் மனசெல்லாம் அங்கதான் இருக்கு. ஏன்னா என் வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நடிகருக்கும் அவங்களுடைய வளர்ச்சிக்குன்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க. என்னுடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் சார் இருந்தார். நல்லா நடிக்கிற, சின்சியரா பண்ண அப்படின்னு நிறைய அட்வைஸ் கொடுத்தார். இன்னைக்கு அதை பத்தி சொல்றதெல்லாம் வந்து வேஸ்ட். ஆனா ஒரு மனிதரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசும் பொழுது, அது நடிகர்களாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, சேவை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்கள பத்தி பேசும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வந்து மிகைப்படுத்தலோட பேசுறதுன்றது ஒரு வழக்கம், ஒரு மேடை நாகரிகம் கூட. ஒரு ஸ்டேஜில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை பத்தி பேசுங்க அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா அது நம்ம பேசுறது வந்து வழக்கம். ஆனா கேப்டன் பொறுத்த வரைக்கும், கேப்டனை பத்தி நம்ம பேசினது, எல்லாரும் பேசியிருக்கிறது இது வரைக்கும் ஒரு 20% தாங்க. அவர் பண்ணியிருக்கிற அவ்வளவு தர்ம காரியங்கள், நல்ல விஷயங்கள், இதை பத்தியெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சிரமம். ஒருத்தருக்கு முழுசா தெரியாது அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு. அவர் ஃபைட்லாம் நேர்ல பார்த்திருக்கேன். என்ன ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாலிட்டி. இன்னைக்கு அவர் இல்லைன்னும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கே 30 வருஷம் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரியில. அவரெல்லாம் இன்னும் நல்லா வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு அவர் இல்லை. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாம் வல்ல ஈஸ்வரி பெருமானையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவர். வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன். விஜயகாந்த் சார் நம்மளை விட்டு இன்னைக்கு பிரிஞ்சு போயிட்டாரு. இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, எங்கள் அப்பா ஜென்ரேஷன் இருந்து எங்கள் அப்பா அவங்க படத்துக்கு நிறைய மியூசிக் பண்ணியிருக்காங்க. என் ஜென்ரேஷன், எனக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் எல்லாத்துக்குமே அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ. எல்லாத்துக்கும் மேலே சினிமாவில் மட்டும் ஒரு ஹீரோ கிடையாது, நிஜம் வாழ்க்கையிலே ஒரு ஹீரோ. தைரியமான மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், அடுத்தவங்களுக்காக கவலைப்படுற ஒரு மனுஷன், யாருக்கு என்னன்னாலும் முதல் நிற்கிற ஒரு மனுஷன், ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல நடிகன், ஒரு நல்ல மனிதன். அவரை இழந்துட்டோம். அவர் ஹெல்த்தை கொஞ்சம் கேர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவரோட ஃபைட்ஸோ அவரோட படங்களோ அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவனாலாம் இன்னைக்கு அவர் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், அவரோட ஆத்மா சாந்தி அடையணும். அவரோட குடும்பத்துக்கும், அவரோட கட்சியில் இருக்கவங்களுக்கும், சினிமாவில் இருக்கவங்களும், ஏன்னா அவர் எல்லாத்துக்குமே சொந்தம். எல்லாத்துக்கும் என்னோட ஆழ்ந்த அனுதாபங்களும், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வெரி குட் மேன், வி மிஸ் யூ. விஜயகாந்த் சார், வி ரியலி மிஸ் யூ. எந்த செய்தியை கேட்கக்கூடாதோ அதை நான் கடையில் கேள்விப்பட்டேன். மனசு
விஜயகாந்த் அவர்கள் நல்ல நடிகர் மட்டுமல்ல, நல்ல மனிதர். நான் அவர் கூட நிறைய படம் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல இனிமையாக பழகுவார். என்கிட்ட மட்டும் இல்ல, டெக்னீஷியன் முதற்கொண்டு அவ்வளவுதான் அழகாக பழகுவார். சாப்பிடும் போது கூட ஒரே சமத்துவமா எல்லாரும் பார்ப்பார். அவர் இருக்கும்போது மிகப்பெரிய நல்ல காரியம் என்ன பண்ணார்னா, நடிகர் சங்க கடன் அவ்வளவு இருந்தது. அதை பூரா அடைத்து விட்டு மறுபடியும் திருப்பி நல்ல முறையில் கொடுத்தார். அதுக்கப்புறம் கலைஞருக்கு தங்க பேனா அது இது பெரிய விழாக்கள்லாம் வச்சு இது பண்ணாரு. அவரு கலைஞரோட விசுவாசி. இப்படி பல நன்மைகள் எல்லாருக்கும் செஞ்சிருக்காரு. சினிமாவுல சொல்ல போனோமா டெக்னிக்கல் பூரா விஜயகாந்த் படம்னா ஒரு பூச்சியா இருப்பாங்க. அவ்வளவு அவரு இன்னைக்கு இறந்துட்டாங்க தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய ரசிகர்களுக்கும் மற்றும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பேர் அதிர்ச்சி. கேப்டன் மறைஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டதுமே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன செய்யறது, என்ன சொல்றதுன்னே தெரியல. என்னோட திரையுலக வாழ்க்கைய ஆரம்பிச்சு வச்சது எங்க அண்ணே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். எங்க அக்கா பையன் இந்த படத்துல வேலை பார்க்கட்டும் அப்படின்னு என் கையை பிடிச்சி முதல்ல சிம்மாசன செட்டுக்குள்ள கூட்டு போனது அவர்தான். நான் தூங்கா நகரம் ஜெயிச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது, இந்த வெற்றிலாம் பத்தாது, பெருசா ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர்கிட்ட எங்க அக்கா பையன் அப்படின்னுவாரு. இன்னும் அந்த வார்த்தை என்னால கேட்க முடியாது. எனக்கே எப்படி இருக்குன்னா, அந்நியாருக்கும் பசங்களுக்கும் என்ன ஆறுதல் சொல்ல போறோன்றது தெரியல. இந்த திரையுலகில் அவர் கேப்டன் மட்டும் கிடையாது, எங்களுக்கு எல்லாம் ஆசான், வழிகாட்டி, தூண் மாதிரி நின்னவர். இன்னைக்கு அவரை இழந்துட்டு நிக்கிற திரையுலகத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஈடு ஆகவே ஆகாது. தெய்வமா இருந்து அந்த குடும்பத்தையும் திரையுலகையும் அவர் நேசிப்பாரு, வழிநடத்துவாருன்னு நான் முழுசா நம்புறேன். அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி.